அளவுக்கு அதிகமான அபரிதமான அளவற்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவர். இங்க இருக்கிறவங்களது எடுத்து கொடுத்தா குறைஞ்சிரும், அங்க இருக்கிறவர்தை எடுத்து கொடுத்தா திரும்ப நிரம்பிடும், எடுத்து கொடுத்தா நிரம்பிடும். அவர் மகிமையின் ராஜா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட கொடுங்கோல் ஆட்சி கிடையாது, கொடுமைகள் கிடையாது. ஸ்தோத்திரம். சத்தமா. அவர் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்கிறவர். இப்போ அந்த ராஜா பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவரை உட்கார வச்சா, பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு முன்னால ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. அவர் மாத்திரமே நிரந்தரமானவர், நித்திய ராஜா, நிரந்தர ராஜா. ஸ்தோத்திரம். கொடுமை இல்லாத ராஜா, கொடுக்கிற ராஜா, உன்னதமான ராஜா. ஸோ அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். கண்ணு சரிய நேரத்தில் நமக்கு திறக்கிறது இல்லை. பூமியில் இருக்கிற ராஜாவையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஏசியாவுக்கு ஒரு நாள் அந்த பூமிக்குரிய ராஜாவை கர்த்தர் காலி பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ராஜா காலி ஆனதும் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை அவன் பார்க்குறான். அவருடைய சிங்காசனம், இந்த பைபிளில் ஒருத்தருடைய சிங்காசனம் மட்டும்தான் ரொம்ப உயர்வாக பேசப்படுது. யாருடைய சிங்காசனம் தெரியுங்களா? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எக்ஸாம் எழுதுனீங்க. யார் சிங்காசனம் சொல்லுங்க பார்க்கலாம்? சாலமோனுடைய சிங்காசனம். யானை தந்தத்தில் செஞ்சு 2 பக்கம் சிங்கம் வச்சு அதுக்கு மேலே பொற்தகடுனால மூடுனானா. யானத்துல தந்தத்தில் சிங்காசனம் செஞ்சு அதுக்கு 2 பக்கத்தில் சிங்கம் முகத்தை வச்சு அதை பொண்ணு தகடால மூடினானா. அது மாதிரி சிங்காசனம் இந்த ஹோல் பைபிள்லையும் ஒருத்தருக்கும் கிடையாது. அந்த சிங்காசனத்தை பார்த்து ஒருத்தன் கொள்ளாட்சின்னு போயிட்டான். அதுக்கு பின்னால வந்தவன் என்ன பண்ணிட்டான்னா, இதே மாதிரி வெண்கலத்துல செஞ்சு வச்சு தூரத்துல இருந்து பார்த்தா அந்த வெண்கலம் தேய்ச்சா பொண்ணு மாதிரியே தெரியும். இன்னும் ஒன்றும் இல்லை, உள்ள ஒன்றும் இல்லை, ஆனா பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி தெரியும். நம்ம கூட ஒரு சில நேரத்துல உள்ள ஒன்றும் இருக்காது, பார்க்கறதுக்கு ஆவியில நிரம்புற மாதிரி தெரியும். ஆனா நிஜம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் நிஜமா ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? ஆண்டவருக்கு தெரியும். பரலோகத்துல ஆவியில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நேரா பார்க்கறதுக்கு இந்த பழைய வருஷம் ஆராதனைய நிறைய பேர் பார்த்துட்டு, பழைய ஆராதனையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். புதிய ஆலயத்துல இறங்கின மகிமையை பார்த்துட்டு. தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டத்திலேயே ஒரு கூட்டம் அழுதுன்னு இருக்குது. எது? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க அழுதுன்னு இருக்கிறாங்க, பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து கேட்கறவங்களுக்கு அழுகுற சத்தமும் கேட்கல, சிரிக்கிற சத்தமும் கேட்கல. ஆனா கிட்ட பார்த்தா தான் நிஜம். உங்க முன்னால இருந்து இதை பார்க்காததுனால இப்ப இருக்கிறத பிரம்மாண்டம் நினைச்சுன்னுக்குறாங்க. பெரியவங்க முன்னால இருக்கிறத பார்த்ததுனால அழுதுனுக்குறாங்க. அழுகுறவங்க கூட்டத்திலையும் சேரக்கூடாது, சிரிக்கிறவங்க கூட்டத்திலையும் சேரக்கூடாது. அந்த மகிமையை அனுபவிக்கிறவங்க கூட்டத்தில் சேரணும். பார்த்து என்ன பண்ணக்கூடாது? தேவ பிரசன்னத்தை பார்த்து ஆஹா ரொம்ப நல்ல பிரசன்னம், நாளைக்கு இருக்குமா தெரியாது. நான் அந்த மகிமை இது பழைய பஞ்சாங்கத்தையே பேசுங்க. நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி ஊழியம் செஞ்சேன் தெரியுமா? நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி கொடுத்தேன் தெரியுமா? அதெல்லாம் அந்த காலம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்ப இந்த வினாடி எவ்வளவு தேவனோடு கூட கனெக்ஷன்ல இருக்கிறோம். நானும் பார்க்குறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் முழங்கால் போடுங்க அப்படின்னு சொன்னாதான்
உபவாச ஜெபத்திலேயே இது நடக்கும். கடைசி வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டே தேய்ச்சிட்டு போலான்னு நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கனெக்ஷன் தெரியுங்களா? தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். பெரியவங்க எல்லாம் வந்த உடனே டக்குன்னு என்ன பண்றோம்? எந்திரிச்சுக்கிறோம். இது சின்னதுங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் பரம்பரையாக இந்த கனப்படுத்துறது, பெரியவங்களை மதிக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்தும் இல்லை. அப்போ தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல தானாக வரணும் இல்லை? ஸ்தோத்திரம். சத்தமா இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்து சொல்ல வரேன். அவருடைய சிங்காசனம் சாலமோனுடைய சிங்காசனம் மாதிரி கிடையாது. அவர் மகிமையிலே தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சத்தமா இந்த காலையில நம்ம கண்ணை கீழே இப்படி பார்க்கறத விட்டுட்டு அப்படி மேலே தூக்கி பார்த்து எப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம ஆராதிக்கிறோன்னு நம்ம இருதயத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா, முன்னால் இருக்கிற மனுஷரை நம்ம பார்க்க மாட்டோம், பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களை பார்க்க மாட்டோம், சூழ்நிலையை பார்க்க மாட்டோம். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் நம்ம மனசை ஆளுகை செய்யாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, கீழே பணம் இருக்குது, மேலே மகிமை இருக்குது. உசியா ராஜா மரணம் அடைந்த கீழே பணம் இருக்குது, ஆனால் மேலே மகிமை இருக்குது. பணத்தை பார்த்தா அழ வரும், மகிமையை பார்த்தா மேன்மை வரும். இந்த காலையில் அந்த தேவ தூதர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் ஒரு கால்வாசி ஆகிலும். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சர்டிஃபிகேட் என்னன்னா, தேவ தூதர்கள் துதியை பார்க்கிலும் நம்ம துதி விசேஷமானது. கொஞ்சமாகிலும் ஸ்தோத்திரம். சத்தமா ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணலன்னா, ஒருத்தன் பரிசுத்தர்னு சொல்லனா, அடுத்தவன் கூப்பிட்டு சொன்னானா, கூப்பிட்டவர்களின் சத்தத்தினால் அவங்க கூப்பிட்டு ஏய் ஸ்தோத்திரம் பண்ணு, ஏய் ஸ்தோத்திரம் பண்ணு, இல்லைன்னா நான் பண்றத பாரு. ஸ்தோத்திரம். நான் பண்ணல, நீயும் பண்ணாத. அது கிடையாது. பரலோக ஆராதனை வேற, பரலோக ஆராதனை வேற. அந்த பரலோக ஆராதனையை இந்த பூமியில பிராக்டிஸ் பண்ணலன்னா பரலோகத்துல நமக்கு இடம் கிடையாது. அதுதான் நிஜம். ஸ்தோத்திரம். இந்த பரலோக ஆராதனையை இந்த பூமிக்கு நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்பினாரு. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில பரலோகம் இறங்கி வரணும், அந்த பரம எருசலேம் இறங்கி வரணும். பரலோகத்தை விட்டு காலி பண்ணிட்டு இங்கே இறங்கி வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மணவாட்டியை கனம் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வண்டி அனுப்பணும். தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணு அழைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வண்டி வரணும். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை சிறப்பானதாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வண்டி வரும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லா சலுகையும் வரும். சரியான ஆராதனையை நம்ம ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.